ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் குழந்தைகள் தின விழா. அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு யாரெல்லாம் இல்லை பங்கு சந்தைக்கு புதியவராக இருக்கவங்களோ எல்லாருமே குழந்தைகளாக தான். எல்லாருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் பேஸ்டு இருந்தது. இப்போ நியூஸ் பேஸ்ட்னால மார்க்கெட் இறங்கி இருந்தால் அதற்கு ஒரு தன்மையும், ஏறி இருந்தால் அதற்கு ஒரு தன்மையும் இருக்கும். இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டடாக இது ஏறலைன்னா, இப்போ ஏற்கனவே மார்க்கெட் ஒரு 500-600 புள்ளிகள் ஏறி வந்ததுனால இது ரியாக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஏறி இருந்தால் இப்போ தேர்தலோட ரிசல்ட்னால தான் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த பேஸ்டு நமக்கு வேண்டாம். நம்ம மார்க்கெட் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 25,900 கால் புட். இது நமக்கு நேற்றைய டேட்டா படி இதை தான் நம்ம போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் நேற்றத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,908. அப்புறம் இதை இது நான் மேனுவலாக போட்ட கோடு. இந்த கோடுகளை நான் டெலீட் பண்ணுறேன். ஈஸியாகவே நமக்கு அந்த இண்டிகேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்க, இது 25,900 மைனஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு 130 ரூபா காம்பனேட்டிவ்னா 25,770. அப்போ மார்க்கெட் அந்த இடத்த எவ்வளோ பேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25,900 புட்டோட ஹை மைனஸ் பண்ண 153. அப்போ 25,747 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய நம்ம போடுற கால்குலேஷன் ஸ்பாட்டோட ஒட்டி பார்ப்பீங்க. ஆனால் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் தான், சிந்தட்டிக் ஃபியூச்சர் இதோட தான் பார்க்கணும். பாருங்க இந்த லெவல்ஸ். அதே மாதிரி நான் இங்கே ஒரு பேரல் லைன் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு அந்த பேரல் லைனை கடந்து மார்க்கெட் நிற்கலை. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை காலையில் மார்னிங் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு பெய்ட் மெம்பர்ஸுக்கு நம்ம கொடுத்தது. இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணுறேன். இது நான் மேனுவலாக போட்டது. இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மினிமம் ப்ரைஸ் இது 25,900 புட்டோட நேற்றைய லோ. இந்த மேக்சிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது நேற்று 25,900 புட்டோட மைனஸ் ஹை இந்த ஜோன். அதே மாதிரி பேனிக் ஜோன் நம்ம கால் செல்லர் பேனிக் பிளேஸ், புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்க, புட் செல்லர் பேனிக் பிளேஸ் 25,764. ஸோ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் என்ன மேற நியூஸாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டை ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஒன் சைடு மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். வால்டைல் மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ட்ரேடை ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் ட்ரேடை ட்ரை பண்ணும்போது சப்போர்ட் லெவல் மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் மேல் நோக்கி போகிறக்கும், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது கீழ் நோக்கி வரக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இந்த வால்டைல் மார்க்கெட் இருக்கும். சைடுவே மார்க்கெட்டில் நோ ட்ரெண்ட் மார்க்கெட். அப்போ ட்ரெண்ட் சைடு மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே கிடையாது, ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் பையருக்கு ஒன் சைடு மார்க்கெட்லையும் இல்லை வால்டைல் மார்க்கெட்டில் தான் வாய்ப்பு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது 2-3 இடத்துல இருக்குது. ஒன்று புட் ஆப்ஷனோட நேற்றைய லோ, அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ், அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ஹை, இந்த லெவல்ஸ். அப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கலாம், இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது காமன் ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதுதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கை நம்ம 2-3 வகையில் எடுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது பல விதங்கள் தெரியலனாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி எடுக்கலாம். அடுத்து டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிகிற வெளிப்படையாக தெரிகிற 2 காமன் ஏடிஎம். அப்போ ஏடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு இது எடுக்கலாம். ஓகே, அடுத்தது இதோட மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். இது நமக்கு 25,900 கால் புட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தது. ஸோ இதில் எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நேற்று 130 இருந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று 153 அப்படிங்கிறது புட்டோட ஹை. நேற்றைய புட்டோட ஹை, நேற்று புட்டோட ஹை 153. இன்னைக்கு காலோட ஹை நியர். அதே மாதிரி எஸ்டர்டே காலோட ஹை 218,
புட் டுடே ஹை 200. ஸோ இதை பேஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் ஆகும். பாருங்க 25,900 கால் இன்னைக்கு 148 ரூபாய். புட் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை 153, அது அவங்க தாண்டல. அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை 218 220 சம்திங், அவங்க புட் ஆப்ஷன் தாண்டல. ஸோ இதுதான் நமக்கு பேஸ்டாக நம்ம மார்க்கெட்டை ஸ்ட்ராட்டஜிஸாக பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கே உங்களுக்கு ஆப்பனண்ட்டை வந்து கிராஸ் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வால்டைல் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம். ஓகே, இனி அடுத்த வர்த்தகத்திற்கு உண்டான ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இப்போ வந்து நமக்கு 25,800 புட் 26,000 கால். அப்போ இதனுடைய நடுநிலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டா நமக்கு 25,900. அடுத்தது இது மொத்தமாக எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் வந்து 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்த வணிகத்தில் இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இருக்கக்கூடிய, அதாவது காலோடைய எஸ்டர்டே ஹை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை 25,800க்கு கீழே மார்க்கெட் இருக்கக்கூடியது, அதாவது 25,800 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ஸோட ஹைக்கு மேலேயும், காலோட கைக்கு மேலே இவங்க டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிட்டாலே மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். ஸோ இதுதான் மல்டிபிள் ஹெட்ஜ் பேஸ் பண்ணி. அடுத்தது இந்த ட்ரெண்ட் டிசைட் பண்ணக்கூடியது 25,900. அப்போ 25,900 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே டிராவல் நடந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறக்கும். 25,900 புட் ஆப்ஷன் காலோட ஹைக்கு மேலே டிராவல் நடக்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் கீழ் நோக்கி போறக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்துட்டு அடுத்த வணிகம் பார்க்கணும். அடுத்தது அப்போ இங்கே இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கல்னா 25,800 26,000, இங்கே மல்டிபிள் ஹெட்ஜும் கொடுத்துருக்குறாங்க. இது வேல்யூம் வைஸில். டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு 25,800 கால் போட்டு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராடல். அப்போ 25,800 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே, அப்போ இதில் பேஸ் பண்ணால் புட்டோட ஹைக்கு மேலே தான் கால் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்த வணிகத்திலையும் 25,800 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய ஹைக்கு மேலே இருந்துட்டாலே போதும், மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்பா மாற்றுவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி நமக்கு சேமாக தான் இருக்கு, பெரிய இது இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு புட் சைடு வந்துட்டு 25,700லையும், இந்த பக்கம் பார்த்தா 25,900 கால், அதுக்கப்புறம் 26,000 கால், 26,100 கால், 26,200 கால், 26,300 கால் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு செல்லரா இருக்கக்கூடாது. அதாவது செல்லரா இருக்கிறாங்கன்னா இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்க முற்படுவாங்க. இல்லை கால் செல்லர் பேனிக் ஆகும்னா இந்த செல்லர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு அடுத்த வணிகத்தில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக்கில் யார் வந்து கால் புட் வந்துட்டு சேமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதில் 25,900 கால் புட்டு நம்ம மீண்டும் அதே தான் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25,900 கால் 111 ரூபாய், 25,900 புட் 96 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கால் புட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறதுனால செல்லர் தான். அப்போ ஆடட் ப்ரீமியம் நெகட்டிவ்ல தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஆடட் ப்ரீமியம் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அடுத்த வணிகத்துல நமக்கு கால் புட் யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகுறாங்களோ அந்த செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 96 111, அப்போ ஒரு 14 பாயிண்ட் டிஃப்ரெண்ட், அப்போ 7 பாயிண்ட், அப்போ 103 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காமன் ஏடிஎம்மாக கிடைக்குது. அப்போ 25,900 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 25,800 26,000 இது வந்து ரொம்ப முக்கியமானதாக படுது. அப்போ இதுதான் நமக்கு செல்லர் ஸ்பேனிக் ஏரியாவாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட லோ பார்த்தா நமக்கு காலோட லோ 62, அப்போ 25,962, புட்டோட லோ 80, அப்போ 820.
இந்த ஜோன் நமக்கு இருக்கு. ஹை பார்த்துட்டா 148 ரூபா காலோட ஹை, புட்டோட ஹை பார்த்துட்டா 200. ஸோ இதுவும் பேஸ் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட் 25,900 கீழேயும் 900 மேலேயும் இருக்கும்போதும் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டாண்ட் ஆகுறாங்களா, கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டாண்ட் ஆகுறாங்களா பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் கேட்சப் ஆகும். அப்போ இதை பொறுத்து சந்தையோட தாக்கம் மாறுபடும். அப்போ செல்லர்ஸ் பேனிக் ஆகணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகிருக்கிறது கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அப்போ கால் சைடு நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வர்த்தகத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே கைக்கு மேலேயும் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்தால் மார்க்கெட்டை இறங்கு முகமாக கொண்டு போறதுக்கு வாய்ப்பாக மாற்றி விடுவார்கள். அப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக பேஸ் பண்ணி நீங்கள் இதன் அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கணும். அப்போ இதை முடிந்த அளவு ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ங்கிறது எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.